திமுக கூட்டணியில் முதல் ஆளாக வெளியேறும் தலைவர் அறிவாலயத்திற்கு இடியாய் விழுந்த செய்தி. சட்டமன்ற தேர்தல் தொடங்க இன்னும் ஓராண்டுகள் இருந்தாலும் தமிழக அரசியல் கட்சிகள் அதற்கான கட்டமைப்பில் முழு வீச்சில் செயல்பட தொடங்கியிருக்கிறது. ஆளும் கட்சியான திமுக தேர்தல் உத்திகளை வகுக்க இந்த முறை ராபின் சர்மாவின் ஷோ டைம்ஸ் கன்சல்டன்சியை அணுகியிருக்கிறது. அதிமுக இரண்டாம் கட்ட தலைவர்கள் பிரசாந்த் கிஷோரை தேர்தல் வியூக அமைப்பை உருவாக்க அணுகி வருவதாக கூறப்படுகிறது. தமிழகத்தில் அதிமுக, திமுக, பாஜக புதிய வரவாக வந்துள்ள விஜய் என 4 முனை போட்டியாக இருக்குமா என ஒருபுறமும் திமுக கூட்டணிகள் உடைபடுமா என்ற சந்தேகமும் எழுந்துள்ளது. சட்டப்பேரவை தேர்தலில் ஆளும் கட்சியான திமுக மீண்டும் ஆட்சியை பிடிக்க 200 தொகுதிகளை பிடிக்க வேண்டும் என்ற இலக்கோடு திமுக பயணித்து வருகிறது. ஆனால் தமிழகத்தில் என்னதான் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை, பாலியல் வன்கொடுமை என தொடர்ந்து ஆட்சிக்கு கரும்புள்ளி விழுந்து வந்தாலும் திமுக கூட்டணி கட்சி தலைவர்கள் இதற்கெல்லாம் குரல் கொடுக்காமல் இருந்து வருகின்றனர். அதிலும் குறிப்பாக விசிக தலைவர் திருமாவளவன் பட்டியலின மக்களுக்கு என்ன பிரச்சனை தொடர்ந்தாலும் கண்டுகொள்ளாமல் கூட்டணியில் இருக்கின்றோம் என அழுத்தம் திருத்தமாக கூறி வருவதை தொடர்கதையாக வைத்து வருகிறார். இந்த நிலையில்தான் திமுக கூட்டணி யாராலும் உடைக்க முடியாது, கூட்டணி வலுவாக இருப்பதை கண்டு எதிர்க்கட்சிகள் பொறாமை என முதல்வர் ஸ்டாலின் பேசி வரும் நிலையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் புதிய மாநில செயலாளராக பொறுப்பேற்றுள்ள சண்முகம் தொடர்ந்து கூட்டணிக்கு எதிரான கருத்துக்களை அழுத்தமாக பொதுவெளியில் கூறத் தொடங்கியிருக்கிறார். தனியார் சேனலுக்கு பேட்டியளித்த அவர் திமுக ஆட்சிக்கு முன்னதாக மக்களுக்கு சொன்ன வாக்குறுதியில் 99% தற்பொழுது செய்து கொடுத்திருப்பதாகவும், இன்னும் ஓராண்டு ஆட்சியில் என்ன செய்வது என அமைச்சர்கள் ஆலோசனை செய்யும் அளவிற்கு செயல்படுகிறார்களாம். ஆனால் ஆசிரியர்கள் அரசு அதிகாரிகளுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாததால் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதெல்லாம் இவர்களுக்கு தெரியாதா என கேள்வி எழுந்துள்ளது என ஆட்சி மீது விமர்சனத்தை தொடர்ந்து வந்தார். அதுபோல் சமீபத்தில் அளித்த தனியார் பேட்டியிலும் சண்முகம் தெரிவித்ததாவது, மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியில் 100% முடிக்க வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் நிலைப்பாடு. சொன்னதை நிறைவேற்றினால்தான் 2026 சட்டமன்ற தேர்தலில் அவர்கள் சந்திப்பதற்கு சரியாக இருக்கும், இல்லை என்றால் மிகப்பெரிய சிரமத்தை சந்திக்க நேரிடும் என தெரிவித்திருக்கிறார். கூட்டணியில் இருந்து கொண்டு அறிவாலய கூட்டத்திற்கு பாடம் எடுப்பது என்பது தேர்தலின் போது கூட்டணியில் இருந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வெளியேறும் என்பதில் எந்த மாற்றமும் இருக்காது என அரசியல் நோக்கர்களின் பார்வையாக உள்ளது. மேலும் திருமாவளவன் வேங்கை வயல் சம்பவத்தின் போது திமுக இதில் பொறுமையாக விசாரித்து குற்றவாளிகளை கண்டுபிடிக்கும் என சொன்னவர் தற்பொழுது சிபிஐ விசாரணை வேண்டும் என்பது எந்த விதத்தில் நியாயமாகும்? அப்பொழுது மாநில அரசு மீதான நம்பிக்கையை இழந்து விட்டாரா என்றும் இவரும் கூட்டணியில் இருந்து வெளியேறுவதற்கான காரணத்தை தேடி வருவதாகவே கூறப்படுகிறது. இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24x7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.